கடலில் தத்தளித்த கப்பலை இழுத்து வந்த மீனவர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு சுபம் நிறுவனம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையை நடத்தி வருகிறது. இந்த கப்பல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே இரு மார்க்கத்தில் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 45 வெளிநாட்டினர் உட்பட 144 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கப்பல் புறப்பட்டது. நாகப்பட்டினம் கடற்கரை அருகே சென்றபோது இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டு கடலில் தத்தளித்தது. இதையடுத்து அந்த கப்பல் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் அவர்களின் விசைப்படகுகள் உதவியுடன் இரவு 10:45 மணியளவில் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக இழுத்து வரப்பட்டது.